மக்களவைத் தேர்தலில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் என பலரும் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினர். கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. முதலமைச்சர் பினராயி விஜயன் சொந்த ஊரான பினராயி பகுதி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். கேரளாவில் 10 இடங்கள் கிடைக்கும் என பிரதமர் சொல்கிறாரே என்று அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு 0 வேண்டுமானால் கிடைக்கும் என பதிலளித்தார். കേരളത്തിൽ കിട്ടുമെന്ന് പ്രധാനമന്ത്രി പറയുന്നു. അതില് 0 ഉണ്ടാവും, മറ്റേ ഒന്നുണ്ടാവില്ലാത്ത മാത്രം. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் ஆலப்புழாவிலும், பாஜக வேட்பாளரும் நடிகருமான சுரேஷ் கோபி திருச்சூரிலும் வாக்களித்தனர். திருவனந்தபுரம் காங்கிரஸ் வேட்பாளர் சசி தரூர், மத்திய அமைச்சர் முரளிதரன், மேற்கு வங்க ஆளுநர் CV ஆனந்தா போஸ் ஆகியோர் திருவனந்தபுரத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்களித்தனர். கர்நாடகாவில் 14 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்ற நிலையில் முதலமைச்சர் சித்தராமையா சாமராஜநகர் வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையாற்றினார். மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஷோபா கரந்த்லஜே ஆகியோர் பெங்களூருவிலும், முன்னாள் பிரதமர் தேவகவுடா ஹாசன் தொகுதியிலும், முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி மாண்டியா தொகுதியிலும் தங்கள் வாக்கினை செலுத்தினர். இதேபோன்று ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர்கள் அசோக் கெலாட் ஜோத்பூரிலும், வசுந்தரா ராஜே சிந்தியா ஜலவாரிலும் வாக்களித்தனர். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தனது கோட்டா தொகுதியில் வாக்கினை பதிவு செய்தார். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் போபாலில் வாக்களித்த நிலையில் பாஜகவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் உமா பாரதி திகம்கர் வாக்குச்சாவடியிலும், முன்னாள் சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் இந்தூரிலும் வாக்கினை பதிவு செய்தனர். சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் ராமன் சிங் காலையிலேயே வாக்குச்சாவடிக்கு சென்று ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய நிலையில், பீகாரில் காங்கிரஸ் மூத்த தலைவர் அஜித் சர்மா குடும்பத்தினருடன் சென்று பாகல்பூர் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றினார். இதற்கிடையே அம்பாசமுத்திரம் அம்பானி படத்தில் நடித்த நடிகையும் பாஜக MPயுமான நவ்னீத் கவுர் மகாராஷ்டிராவின் அம்ராவதி தொகுதியில் தனது வாக்கினை பதிவு செய்தார்.